கோவை காளப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் இந்து கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த சர்ச்சை உண்மைக்கு புறம்பான தகவல் என்று சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலய கமிட்டி நிர்வாகி ஜோசப் பரபரப்பு பேட்டி. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோவை மாவட்டம் காளப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களின் வாயிலாக அதிக அளவில் பேசப்பட்டு சர்ச்சைக்கு உள்ளானது. இதுகுறித்து காளப்பட்டி பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் கமிட்டி உறுப்பினர் ஜோசப் செய்தியாளர்களை சந்தித்து அதன் உண்மை நிலவரம் குறித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கோவை காளப்பட்டி பகுதியில் கடந்த 24/11/1948 பரிசுத்த தேவாலயம் என்ற பெயரில் இந்த தேவாலயமானது நிறுவப்பட்டது எனவும், அன்று முதல் இந்த தேவாலயமானது இயங்கி வருகின்றது. ஆரம்ப நிலையில் ஓட்டு கட்டிடத்தில் இயங்கி வந்த தேவாலயத்திற்கு ஆராதனைக்காக வருகின்ற கிறிஸ்தவர்களின் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து சுமார் 1935 சதுரடி பரப்பில் கூடுதல் கட்டிடம் கட்ட உத்தேசிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்த அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து அதற்கான உரிமை கோரப்பட்டது. இது சம்பந்தமாக 2009 கோவை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கள ஆய்வு செய்து இந்த நிலத்தின் உண்மைத்தன்மை மற்றும் தேவாலயத்தின் பயன்கள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் உரிமை அளித்துள்ளார். அதன் பின்னர் இந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்டு தற்போது வரை செயல்பட்டு வருகின்றது. ஆனால் இதனை அறியாத சில இந்துத்துவ சக்திகள் வேண்டும் என்றே தேவாலயம் இந்து கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளதாக அவதூறுகளை பரப்பி தேவாலய நற்பணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அவர்களிடம் எந்தவித ஆவணங்களும் இல்லை. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேவாலயத்தின் திருப்பணிகளை தடை செய்ய பார்க்கின்றனர். இந்த தேவாலயத்தின் ஆவணங்கள் பத்திரங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு தேவாலயம் நடைபெற்று வருவதால் நிச்சயமாக அவர்கள் தோற்று போவார்கள். உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து நீதிமன்றத்தை திசை திருப்ப பார்க்கும் இந்துத்துவ சக்திகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பொதுமக்கள் மத்தியில் பரப்பி தேவாலயத்தின் மீது அவதூறை ஏற்படுத்தி வரும் நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் பொழுது சிஎஸ்ஐ தேவாலய கமிட்டி உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய நேம் எல் ஜோசப். நான் இந்த சர்ச் மெம்பர், இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மெம்பரும் கூட நான் பதவி வகிக்கிறேன். நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த கோயிலில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதாவது இது வந்து 1926 வாங்கினப்பட்ட இடம், பிரிட்டிஷ் மிஷினரிஸ் வாங்கின இடம் இது. அப்புறம் 1931 இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்கினாங்க. அப்புறம் 1948 இங்கே ஒரு பக்கத்தில் இருக்க சின்ன சர்ச் கொண்டு கட்டினாங்க. அன்னையிலேருந்து 75 இயர்ஸாக இந்த சர்ச் நடந்துட்டுருக்கு. அந்த மக்கள் வந்து கூட வந்ததுனால இடம் பத்தலை. அதனால் கொஞ்சம் பெரிய சர்ச்சாக கட்டலான்ட்டு கலெக்டர் மனு போட்டோம் 2010. அவர் வந்து எல்லாம் பரிசீலனை பண்ணிவிட்டு, ஆமாம் எங்கள் சொந்த இடம் தான் இது, கிரயமாக வாங்கின இடம், ஒரு சர்ச்சும் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு, இடம் பத்ததுனால பழைய சர்ச் டேமேஜ் ஆனதுனால புது சர்ச் கட்டணும்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாரு. பட் இதுக்கு வந்து ஒப்ஜெக்ஷன் சொல்லி சில இந்து முன்னணிகள் இதை ஒப்ஜெக்ட் பண்ணாங்க. இல்லை, இது வந்து எங்கள் இடம், ஆக்சுவலாக எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் டாக்குமெண்டட், கம்ப்ளீட்லி டாக்குமெண்டட். சர்வே நம்பர் தனியாக 1276/3 எங்கள் சர்வே நம்பர். அதுக்கு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது, நீர் தொட்டி, அதுக்கப்புறம் ஒரு ரோடு, அதுக்கப்புறம் தான் மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது 75 வருஷமாக நடந்துட்டு இருக்க கோயில். எங்கள் சொந்த கிரயம் பண்ணி காசு கொடுத்து வாங்கின இடம். யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலெக்டரும் அதை பரிசீலனை பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாரு, இவங்க கிளைம் கரெக்டு தான் சொல்லி 2010 அலோவ் பண்ணிட்டார் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு. அப்புறம் 2016 இது இந்த நீங்கள் பார்க்குற இந்த சர்ச்சை நாங்கள் டெடிகேட் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 100-200 பேர் இங்கே அட்டன் பண்ணுறோம். சர்ச் ரெகுலராக எவ்ரி சண்டே ஃப்ரைடேஸில் ப்ரேயர் நடக்குது. இது வந்து சில பொலிட்டிக்கல் பர்பஸுக்காக இதை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இட்ஸ் நாட், ஏன்னா இது வந்து ஜெனுவினாக எங்கள் இடம், அது யாருக்கும் எந்த ரோட்லேயும் கட்டல, தனிப்பட்ட லேண்டு, ஆல் டாக்குமெண்டட். பட் இது வந்து ரோட்டில் கட்டியிருக்காங்க, கோயில் நல்ல எல்லாம் பொய். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயம் பண்ணுறதுக்காக, ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பண்ணுற வேலைகள் தான். தேவையில்லாமல் இது ஒரு
தனியார் சர்ச்சு சேர்ந்ததை ஒரு கிரைசிஸை உண்டாக்குறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மற்றவங்க இதில் போய் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறதில்ல. எங்கள் பாட்டு எங்கள் வழிபாடு எங்கள் இடத்துல நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இது நோ பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ், இட்ஸ் ஒன்லி பியூர்லி வர்ஷிப் சர்வீஸ் டு அவர் காட்.